இவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் 31/7/2024 முடிவதற்குள் நிச்சயமாக ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் பணிச்சுமை, தொழில் ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள் குறைகிறதுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி 7.5 சனியாக இருந்தாலும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு 4ல் இருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் இணைந்து செவ்வாயும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான வாய்ப்புகளும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உச்சத்தை தொடுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளும் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் இணைந்து சஞ்சரிக்கின்றன. 6ஆம் இடத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். அலைச்சல் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு. எதை செய்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனும் இந்த வேளையில் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி வலுவாக கிடைக்கும். ஆனால் சாதகமற்ற அமைப்பில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதே போன்று அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். குருவின் சுப பார்வை கேதுவின் மீது பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று குறைந்தாலும் கூட சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் கேதுவின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்று சொல்லிவிடலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.